10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்த பிறகு எந்த குரூப் எடுக்கலாம், அதாவது 11ஆம் வகுப்பிற்கு எந்த குரூப் எடுக்கலாம் என்பது குறித்து பட்டுக்கோட்டை பிரில்லியன்ட் சிபிஎஸ்இ பள்ளியின் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிராம்பட்டினம் கால்நடை மருத்துவர் டாக்டர் தெய்வ விருத்தம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவரது அனுபவம் குறித்தும் மற்றும் வெற்றி பெற்ற பல்வேறு துறைகளைச் சார்ந்தவர்கள் குறித்தும் விளக்கம் அளித்தார். அப்போது பள்ளி தாளாளர், முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பலர் உடனிருந்தனர். முக்கியத்துவம் என்னன்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஆஃப்டர் 10th என்ன அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு மெயினாக வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். +2 முடிச்ச பின்னாடி என்ன அப்படின்றது நமக்கு பெரும்பாலும் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் +2க்கு முன்னாடி 10th முடிச்சுட்டு என்ன மாதிரியான குரூப்ஸ் எடுக்கலாம், அந்த குரூப்ஸ் எடுத்து படிச்சா என்ன மாதிரியான காலேஜஸ் நம்ம செலக்ட் பண்ண முடியும், என்ன மாதிரியான ஃபியூச்சரை நம்ம செட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை நாம வந்து இங்கிருந்து ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு ஒரு தெளிவுக்கும் அப்படின்றதான் இந்த ப்ரோக்ராம் நாங்க வந்து பிளான் பண்ணோம். Once again I express my gratitude for coming here. அடுத்ததான் நம்ம டீச்சர்ஸ் வந்து இங்க எந்தெந்த குரூப்ஸ் எடுத்தா என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத நமக்கு கிளியரா சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீஃப் கெஸ்டும் எந்தெந்த குரூப்ஸ் எடுத்து படிச்சா என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும், என்னென்ன மாதிரி காலேஜஸ்ல என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்ன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்ல போறாரு. ஸோ உங்களுக்கும் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்ல சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்க வந்து இந்த கூட்டத்தில் கேட்டுக்கலாம். அதனால உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகங்கள் இல்லாம போறது கரெக்டா இருக்கும். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் திஸ் செஷன். முதல்ல நம்ம பிசிக்ஸ் சார், செந்தில் சார் வந்து ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க போறாரு. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் 10. கிளாஸ் 10 எந்த வகையிலலாம் நமக்கு சிறந்ததாக இருக்கும், இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கிளாஸ் 10 ஃபவுண்டேஷன் டு ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு 10th மார்க் ரொம்ப முக்கியம். ஸோ 10th அவன் படிக்கிற சப்ஜெக்டோடைய ஒவ்வொரு கண்டென்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால 10th அப்புறம் அவன் சூஸ் பண்ணுற கேரியருக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் போக போகிறான் அப்படின்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் 10th இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அவன் சயின்ஸ் ஸ்ட்ரீம் போகலாம். இல்லை சார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறான், இல்லை ஆர்ட்ஸ் குரூப் போகணும், இல்லை காமர்ஸ் குரூப் போகணும், எந்த பக்கம் போகணும்னாலும் இந்த கேரியரை சூஸ் பண்ணுறதுக்கான பேஸ் இதில் தான் இருக்குது. ஸோ இதில் அவன் எடுக்கக்கூடிய மார்க்கு, இங்கே அவன் கற்றுக்கிறது, இதை வச்சு தான் அவனுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த லெவலுக்கு அவன் போகும். ஸோ இந்த வகையிலலாம் அது ரொம்ப முக்கியம். இந்த 16th இந்த 14 வயசில் அவன் கற்றுக்கிற விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இப்போ நிறைய விஷயங்கள் அவன் ஆராயக்கூடியவனாக இருக்கும், நிறைய விஷயங்கள் தேடி பார்ப்பான். ஸோ அத்தனை விஷயங்களும் அவனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவனுடைய ஸ்கில்லையும் நாலேஜையும் வளர்த்துக்கிறது. அதுக்கு நம்ம பெற்றோர்களாக நாம் கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். அடுத்தது ஆஃப்டர் 10th அப்படிங்கும்போது இந்த கொஸ்டின் ரொம்ப பெரிய கொஸ்டினாக இருக்கும். அது முன்னாடி +2க்கு அப்புறம் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ 10thலேயே அதை பற்றி யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த எபிலிட்டி அதை பொறுத்து அவன் இங்கேயே டிவியேட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. எது தேவையில்லாமல் நான் ஒரு காமர்ஸ் சப்ஜெக்ட் படிக்க போகிறதுக்கு எது நான் இப்போ போய் ஃபிசிக்ஸ், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அப்போ அது மாதிரினால என்ன ஆகுது அப்படின்னா அந்த டீவியேஷன் வரும். ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ்டாக ஏதாவது ஒரு ரீஜியனில் மட்டும் போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த கோர்ஸ் ட்ரெடிஷ்னல் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஸோ ட்ரெடிஷ்னலாக பழக்கமாக என்ன வருது அப்படின்னு பார்த்தா சயின்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ சயின்ஸுக்கு அப்புறம் வந்து காமர்ஸ், அப்புறம் ஹியூமனிட்டிஸ் லாஸ்ட் இயர் தான் இப்போ செகண்ட் இயர் வராங்க வந்து. ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீம், காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ் அப்படின்னு இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீமில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எதை நோக்கி போவாங்க, என்னென்னலாம் படிக்கலாம். இப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து நாங்கள் இங்கே பிரில்லியன்ட்டில் நாங்கள் ஆஃபர் பண்ணுறது திரும்ப அதே ரெண்டாக ட்ரை பண்ணுறோம். ஒன்று மோஷன், நான் மோஷன். ஸோ மோஷன் கேட்டகரி
அவங்க இப்போவே நீட் ஜேஇக்காக ப்ரிப்பேர் ஆக போகிறாங்க. +1 +2 அவங்களுக்கு NCERT சிலபஸோடு சேர்த்து இந்த நீட் ஜேஇக்கான கோச்சிங். இவங்க மோஷன் இதில் வருது நீட் ஜேஇ. நான் மோஷன் அப்படிங்கும்போது இங்கே NCERT மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் எங்களுக்கு வந்து 3 சப்டிவிஷன் வருது. சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் தான். எனக்கு மேக்ஸ் ரொம்ப நல்லா வராது சார், நான் எப்படி இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து டாக்டர் ஆகுது அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட் படிச்சுக்கலாம். மேக்ஸுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம். இல்லை சார் நான் +2 முடிச்சுட்டு நான் டாக்டர் ஆகணும், இல்லை அந்த பக்கம் இல்லைன்னா இன்ஜினியரிங் பக்கம் நான் போகணும். அப்போ டாக்டர் அந்த மெடிக்கல் லைன் இல்லாமல் இன்ஜினியரிங் பக்கம் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் முக்கியம். அப்போ இங்கே வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பதிலாக மேத்தமெட்டிக்ஸ். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெடிக்கல் லைன்ஸ் அச்சீவ் ஆகிறதோ சூட்டபுளாக இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க வந்து இன்ஜினியரிங் சைட் ஷிஃப்ட் ஆக முடியும். இது ஒன்று. மூணாவதாக ஒன்று இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ். இது இன்ஜினியரிங் சைட் மட்டும் பியூராக ஃபோக்கஸ் பண்ணி போகிறவங்க பயாலஜி ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரீம் எடுத்து போயிடலாம். ஸோ மெடிக்கல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லும்போது மெடிக்கலில் MBBS, அதுக்கப்புறம் அதில் நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரீமாக அதில் போக முடியும். இன்ஜினியரிங்கும் கிட்டத்தட்ட அப்படியே. ஸோ நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தெரியும், சிவில் இன்ஜினியரிங் தெரியும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சொல்லுவோம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லுவோம். இது இல்லாமல் நிறைய ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இருக்குது. டை இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது, மரைன் இன்ஜினியரிங் இருக்குது, ஆட்டோமொபைல் ப்ளஸ் டைலிங், பெயிண்டிங், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலைஸ்டு லெதர் இன்ஜினியரிங் இருக்குது, பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இன்ஜினியரிங் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ஃபெமிலியரான 3-4 கோர்ஸ் தான் நமக்கு தெரியும். அப்போ இந்த ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸோடைய சீட் எப்படி இருக்குன்னா ஆல் இந்தியா லெவல் வெறும் 40 சீட்டு தான் இருக்கும். அப்போ அந்த 40 சீட்டில் ஒருத்தர் நம்ம பையன் வரணும் அப்படின்னா அவர் இங்கேயே ஃபோக்கஸ்டாக அது படிக்கணும். நீட் மெடிக்கல் கிளைம் பண்ணணும். அதே போல் ஜேஇஇ அந்த எக்ஸாம்பிள் ஒரு ப்ரிப்பேர் பண்ணணும். ஜேஇஇ ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் நமக்கு வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற இன்ஸ்டியூஷனில் நமக்கு வாய்ப்பு கிடையாது. IIT, NIT மட்டும் இல்லாமல் நமக்கு பக்கத்தில் காரைக்குடியில் இருக்கிற CSIR, தஞ்சாவூரில் இருக்கிற IIT ஃபுட் டெக்னாலஜி, சென்னையிலே இது இருக்குது, லெதர் டெக்னாலஜி இருக்குது, பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் இருக்குது. இதெல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ அதில் லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். அதில் நம்ம ஒருத்தராக வரணும், நம்ம பையன் ஒருத்தராக வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் இருக்கிறது ஜேஇக்கு அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்டாக ஆகலாம். இப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தோம்னா இப்போ மெடிக்கல் இன்ஜினியரிங் இது 2 தான் வாய்ப்பா சார், வேறு வாய்ப்பே இல்லையா அப்படின்னா வேறு வாய்ப்புகள் இருக்குது. டிகிரி முடிக்கலாம், டிகிரி முடிச்சுட்டு பிஜி ரிசர்ச் வரைக்கும் போகலாம், MSc, தென் PhD, போஸ்ட் டாக்டர், பிடிஎஃப் பண்ணலாம். அந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டாக இருந்துருக்கலாம். இது இல்லாமல் இந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சுட்டு பேங்கிங் செக்டார் போகலாம். சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சுட்டு டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங் இப்போ ரீசெண்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கிறது. ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கிறது இந்த போர்ஷன். அப்போ எது பண்ணலாம், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங். ஸோ மேம் 2 ஸ்லைட் முன்னாடி கொண்டு வரலாம். இன்னொன்று மேம். எஸ். ஸோ டிஸ்பிளே ஆகிருக்கிறது பயோ மேத்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்பு. பயோ மேத்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ், இங்கிலீஷு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக PET 6வது சப்ஜெக்டாக. அடுத்தது பயோ CS அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், PET ஃபிசிக்கல் எஜுகேஷன் 6வது சப்ஜெக்டாக ஆப்ஷனலாக சேர்த்து. மேத்ஸ் CS குரூப்பில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்ஸ், இங்கிலீஷ் அண்ட் PET இருக்குது. ஸோ இதுதான் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற 3 பேட்சஸ். நெக்ஸ்ட் மேம் அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சயின்ஸ் கம்பல்சரி, மேத்ஸ் இது 2 படிக்கணும். அதனால இன்ஜினியரிங்கில் இல்லை மெடிசனில் இல்லை ரிசர்ச் லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சயின்ஸ் லெபார்டரிஸ் இதுக்கு அடுத்ததாக வரும்போது நம்ம காமர்ஸ் குரூப் எடுத்துக்கிறோம். காமர்ஸ் ஸ்ட்ரீம் முன்னாடி சொன்னேன் சயின்ஸ் ஸ்ட்ரீம், அடுத்தது காமர்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு. ஸோ காமர்ஸ் ஸ்ட்ரீம்
ஃபார்மசிஸ்டாக வரலாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், MBA அந்த மாதிரி படிக்கலாம். CA சார்ட் அக்கௌண்ட் படிக்கலாம். எப்படி மெடிசின் டாக்டர் ஆனவங்க எப்படி அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வைத்தியம் பார்த்து வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே அளவுக்கு இந்த சார்ட் அக்கௌண்ட் ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது. அவங்களால முடிஞ்சதுன்னா எந்த ஏஜில் வேணாலும் அவங்க ஒரு கம்பெனிக்கு சார்ட் அக்கௌண்ட்டாக இருந்து சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். அந்த கோர்ஸ் முடிக்கிறது கொஞ்சம் டஃப், அவ்வளோதான். கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டட் அச்சீவ் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது முடியும். சார்ட் அக்கௌண்ட் அடுத்தது எல்லாமே பிஸ்னஸ் ஸ்டடீஸ் சொன்னேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எப்படியோ அதே போல் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸுக்கு ஈக்குவலண்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நமக்கு ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது, முக்கியமானதாக இருக்குது. எல்லா வகைக்கும், எல்லா தொழிலுக்கும், எல்லா தொழிற்சாலைக்குமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஈவன் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸில் கூட எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனாலிசிஸாக வரணும் அப்படின்னாலும் இந்த கோர்ஸ் எடுத்து காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கலாம். நமக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட் அப்படின்னு இருக்குது சென்னையில். ஸோ அங்கே BSc MSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கோர்ஸ் இருக்குது. மற்ற இடத்துல வெளியில் இருக்கிறது தெரியல, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சென்னையில் இருக்குது IIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸில் தலைமையில் இருக்குது கேம்பஸ். ஸோ அங்கே மேத்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும். ஸோ இந்த காமர்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ். ஆப்ஷனலாக ரெண்டு ஒரு விஷயம் என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணாம் சார் மேத்ஸ் வேணும் அப்படின்னா மேத்ஸ் எடுத்து படிக்கலாம். இதுலேயே ரெண்டு குரூப் வருது. இப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல எப்படி ஒரு குரூப்பில் மேத்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டோம், ஒரு குரூப்பில் மேத்ஸுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஒரு குரூப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பதிலாக பயாலஜின்னு கொண்டு வந்தோமோ அதே போல் இந்த காமர்ஸ் குரூப்பில் நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஆப்ஷனலாக எடுக்க முடியும். ஸோ இதில் எந்த பள்ளியில் படித்த ரெபேக்காங்கிற ஸ்டூடெண்ட் +2க்கு அப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கோர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மட்டும் அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா டிகிரி படிக்கணும்னு அவசியம் இல்லை, +2 முடிச்சுட்டு டேரெக்டாகவே நம்ம அதை படிக்க முடியும். ஸோ அந்த வகையில் சேர்த்து அவங்க இந்திய அளவில் பிரைமரி எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷனில் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க எல்லா சப்ஜெக்டையும். அடுத்து மூணாவது சொல்லியிருந்தேன் ஹியூமானிட்டிஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு. இந்த ஹியூமானிட்டிஸ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறவங்க பொது சேவையில் இருக்க விரும்புகிறவங்க இதை தேர்ந்தெடுக்கலாம். இல்லை என்னோட பையன் வந்து மேத்ஸ் படிக்கிறதுக்கு இல்லை சயின்ஸ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறான், அதே சமயத்தில் அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அவனும் அச்சீவ் பண்ணணும், முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ ஹியூமானிட்டிஸ் குரூப் எடுக்கலாம். ஹியூமானிட்டிஸ் வந்து பொது சேவையில் வந்து ஜேர்னலிசம் பத்திரிகையாளராக வரலாம், நல்லா படிச்சுட்டு IAS-ஆக வரலாம். பத்திரிகையாளராக வரணும் இல்லை, ஒரு IAS-ஆக வரலாம், IPS-ஆக வரலாம். சயின்ஸ் ஸ்ட்ரீமை விட இது இன்னும் நல்ல இதுவாக இருக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், கிராஃபிக்ஸ், லாஸ் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இதை ஹியூமானிட்டிஸ் +1 +2 படிச்சுட்டு அதுக்கு அடுத்தது BA முடிச்சுட்டு அந்த இதுக்கு போக முடியும். ஹியூமானிட்டிஸ் ஸ்ட்ரீமில் நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் என்னென்ன வருது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வருது, ஜியாகிரபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ் இதில் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம். எப்படி PET எடுத்துருந்தோமோ அதே போல் இதில் தமிழ் ஆப்ஷனல் சப்ஜெக்டாக எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஏதாவது ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த 2 வருஷம் +1 +2 முடிச்சுட்டு அந்த நேரத்தில் என்ன செய்யணும் சொன்னேன். முன்னாடியே சொன்னேன் 14 வயசில் நிறைய விஷயங்கள் தேடி படிக்க ஆரம்பிப்போம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருப்பான். அந்த வகையில் நம்ம பள்ளியிலேயே போட்டித் தேர்வுகளுக்கான கோச்சிங் கோர்ஸாகவே இருக்குது. ஒலிம்பியா எக்ஸாம் நம்ம சென்டராக இருக்கும், நம்ம இதுலேருந்து மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்காங்க. கம்யூனிகேஷன், ஸ்டூடெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பெல்லிங் மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எக்ஸாம்ஸ் பசங்களை மோட்டிவேட் பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு வராங்க. தென் ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் மாதிரி கனெக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை லீடர்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு ஸ்டூடெண்ட் சேர்மன், ஸ்போர்ட்ஸ் சேர்மன், கல்ச்சுரல் சேர்மன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டூடெண்ட்ஸையே நாங்கள் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் சரி அதை ஸ்டூடெண்ட்ஸ் கையிலே கொடுத்தாரு, நீங்களே சவால் பண்ணுங்க. ஸோ லீடர்ஷிப் அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுங்க அந்த பசங்களுக்கு. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லும் இதில் பசங்களுக்கு
கொடுத்துருக்கா தம்பி, என்ன செய்யலாம் நீங்களே டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா அதை அவளே சரி பண்ணிடலாம். மேற்கொண்டு அந்த இஷ்யூ கேம்பஸ்ல இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க பசங்க. அப்போ எதிர்கால இந்தியாவை இந்த வகையில் உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது காம்படிட்டிவ் எக்ஸாம் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு நீட் ஜேஇக்கு வர அகாடமிக் இயர்ல இப்போ ரெகுலர் கோர்ஸ் தனி கோர்ஸாக இருக்கு நீட் ஜேஇ இருந்தாலும் நாங்கள் நான் மோஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டேர்ம் எக்ஸாம் அப்பெல்லாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் லெவல் ஒன்று பண்ணிடலான்னு இருக்கோம். அந்த டேர்ம் ஒன்றுக்கான சிலபஸ்லேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குமோ அதே போல் 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் அதை கம்பைன் பண்ணி ஒரு கொஸ்டின் பேப்பர் 3 hours சால்வ் பண்ணணும். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கும் வர வருஷத்துலேருந்து. அப்போ நீட் ஜேஇக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்களா அப்படின்னா அப்படி இல்லை. ஸோ ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸில் ஸ்டேட் லெவலில் நமக்கு டிஎன்பிஎஸ்சி இருக்குது. ஸோ இது நேஷனல் லெவல் ஆர்ஆர்பி இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்ஸுக்கும் பசங்களை மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலான்னு இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் சியூஇடி அப்படின்னு இருக்குது. யூனிவர்சிட்டிஸில் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ தமிழ்நாட்டில் திருவாரூரில் இருக்குது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கும். அந்த யூனிவர்சிட்டியில் சேர்றதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கும் பசங்களுக்கு கோச்சிங் கொடுக்கும். அப்போ இந்த எக்ஸாம் ஏன் சார் பக்கத்தில் இருக்கிற இந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கு ஏன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூ ஐஐடி எப்படி நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல் தான் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அது திருவாரூரில் இருக்கு, நம்ம பக்கத்தில் இருக்குது. ஸோ அதில் ஒரு இன்டர்நெட் கோர்சஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது நமக்கு நியர்பை இருக்கிறது வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இருக்குது, அதுவும் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. அவங்களும் 5 years இன்டர்நெட் கோர்ஸை தான் நடத்துவாங்க. என்ன இங்கே மற்ற யூனிவர்சிட்டிஸில் படிக்கிற மாதிரி 3 years கோர்ஸ் இருக்காது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போனோம்னா இன்டர்நெட் கோர்சஸ் 5 years ஆகும். பிஎஸ்சி எம்எஸ்சி சேர்ந்து பிஎஸ்சி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி வரும். அந்த ஸ்ட்ரீமில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது பிஹெச்டி பிடிஎஃப் கூட கொஞ்சம் அவங்களை தாங்களே உயர்த்தி கொள்வார். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அங்கே இருக்கும். ஏன் சார் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு ஃபண்டு நிறையா கொடுக்குறாங்க. அந்த ஃபண்டை வச்சு அங்கே ரிசர்ச் லெபார்ட்டரி நல்லா எக்யூப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க நாலேஜை அதை வளர்த்து. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சொன்னேன் ஜேஇஇ இருக்குது, ஜேஇஇ அட்வான்ஸ் இருக்குது. ஜேஇஇ ஜென்ரலாக இது படிக்கிற பிடெக் அட்மிஷனுக்காக பிஆர் அது போல உள்ளது. ஜேஇஇ அட்வான்ஸ் யூஸ் ப்ரோக்ராம் ஐஐடியில் போய் படிக்கிறதுக்காக உள்ளது. பிட்ஸ் பிலானி அந்த இன்ஸ்டியூட்டில் போய் சேர்றதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வருது. இதே போல் நீட் சொன்னேன் பிஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. பிஐடி யூனிவர்சிட்டிஸ் அவங்க தமிழ்நாட்டிலே 2 இடத்துல கேம்பஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் தமிழ்நாடு 2 கேம்பஸ் இருக்குது. ஸோ அந்த கேம்பஸில் பிஐடியில் போய் படிக்கணும்னா அவங்க தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் விட இன்னொரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிஸ். இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறோம், ஆனால் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி ஐஎம்யூன்றது சென்னை கானாப்பூரில் இருக்குது. ஸோ அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனும் பசங்களுக்கு அறிவுறுத்தி அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஐஎம்யூ இதுக்கெல்லாம் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருந்தால் நல்லா இருக்கும். பசங்க சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற பசங்களுக்கு இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி கோர்ஸ் அட்டன் பண்ண முடியும். அவங்க அந்த என்ட்ரன்ஸ் எழுத முடியும், ஜேஇஇ எழுத முடியும், பெஸ்ட் இதெல்லாம் எழுத முடியும், பிஐடி இதெல்லாம் போகலாம். ஸோ இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே வந்து அங்கே யூனிவர்சிட்டி இருக்குது, அதுவும் ஒரு மேரிடைம் யூனிவர்சிட்டி. மரைன் ரிலேட்டடான கோர்சஸ் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், பிஇ மரைன் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இது வரைக்கும் சொல்கிற கோர்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னா மரைன் கோர்சஸ் தான் இருக்கட்டும், இல்லை இன்டர்நெட் கோர்சஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஃபீஸ் அவ்வளோக்கு நார்மலாக இருக்கும். இப்போ ஐஐடிலாம் ஃபீஸ் அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ நம்மளுடைய மாணவர்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய கனவு என்னவா இருக்குது, அவங்க என்னவாக விரும்புகிறாங்க, அதுக்கு நம்ம எந்த வகையில் உறுதியாக சொல்கிறோம், அது முதல் கேள்வி. 2வது அவனுடைய சாய்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அவனை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும். பையனுடைய படிப்பு முன்னேறதுக்கு ஆசிரியருக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, பெற்றோர்களும் பொறுப்பு. 2 பேரும் சமமாக இருந்தாலும் அந்த ரயில் தடம்பு இல்லாமல் நல்லபடியாக போகும் வழிநடத்தில். அப்போ அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பையன் இன்டிசிப்ளினாக இருக்காங்க, இங்கே கேம்பஸில் வரும்போது நாங்கள் அவனை கண்டிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். பேரண்ட்ஸ் சைடில் நீங்களும் அதை கண்டித்து அவனை நல்லபடியாக அனுப்பி வைக்கணும், அங்கே படிக்க அறிவுறுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய. அப்போ
சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சுட்டு ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் சேர்றது அப்படிங்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு என்னுடைய கருத்து. சிபிஎஸ்சி பள்ளியில படிச்சுட்டு பையன் வந்து ஒரு பெரிய லெவலில் போகணும், ஐஐடி என்ஐடி அந்த மாதிரி இதில் போகணும், இல்லைன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல போய் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும். அவங்களுடைய வாழ்க்கை தான் வேணும், உயர்ந்துகிட்டே இருக்கணும். இவ்வளவு தூரம் இங்கே படிச்சுட்டு திரும்ப போய் பக்கத்தில் இருக்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்றேன் அப்படிங்கிறது அறிவுறுத்தலா இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவனுடைய எண்ணம் உயர்ந்ததாக இருக்கணும். அப்போ ஒரு ஐஐடி என்ஐடி அந்த மாதிரி இடத்துல போய் படிக்கணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டாக நம்ம அதுக்கு கொஞ்சம் வளர்த்துக்கணும். இந்த 2 வருஷ காலம் உங்களுக்கு இருக்கு. எங்களுடைய கனவு எங்கள் பிள்ளைகள் நல்ல இடத்துல இதோட நல்ல பெரிய இன்ஸ்டியூஷன்ல போய் படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும்னு. அதுக்கு நீங்களும் கொஞ்சம் உறுதுணையாக அதை பிளான் பண்ணி அதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் என்னவோ அதை இப்போ எதையாவது அதை சேகரிக்க ஆரம்பிக்கணும். எஸ்பெஷலி இப்போ போர்டு எக்ஸாம் இருக்கும்போது நாங்கள் ரிவிஷனுக்கு உட்காந்துருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து நாங்கள் உட்காந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்றது உட்காந்துருக்கோம். இன்னைக்கு அப்பவும் பிள்ளைகளை அனுப்பாம வீட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சுவைக்கும் அந்த கடைசி 1-2 நாள்ல தவற விடும்போது ரொம்ப சிரமமா இருக்கு. இன்னும் 2 மாதம் கூட எடுத்திருந்தா நல்லா இருந்தேன். தவற விடுறதுன்னா அப்படி சொல்லல, மார்க் இன்னும் கொஞ்சம் கூட வந்திருக்குமே, இன்னும் வந்து படிச்சிருந்தா அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ அது +1 +2ல ப்ளஸ் தவறாத நீங்க அதை கடைபிடிக்கணும். உங்க சைட்லேயே எந்த ரெக்வஸ்டும் இருக்கக்கூடாது. பையன் படிக்க வரான் அப்படின்னா அதை அலோவ் பண்ணுங்க. அவனே லீவு கேட்டாலும் கொடுக்காதீங்க, சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், பையன் படிக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும்னு சொன்னேன். இப்பவே சொல்லிடுறேன், அஜெண்டா என்ன அர்த்தம். எக்ஸாம்ஸ் நடத்திட்டு இருக்கோம், நீங்களே நடத்திட்டு இருக்கோம், பிஏ நடத்துறோம், யூனிட் டெஸ்ட் நடத்துறோம். இதுல 50% பையன் கண்டிப்பா எடுக்கணும். இந்த 50% எடுக்காத பையன் உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அவங்க ஒரு நாள் ஈவினிங் உட்காந்து தான் அந்த எக்ஸாம் எழுதணும். 5 மணிலேருந்து தான் உட்காந்து எழுதணும், சரிங்களா? அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். எல்லா பையனும் இல்லை, இதை நீங்க பையன் சொல்லி அறிவுறுத்துறீங்க அப்படின்னா அவர் நல்லா படிப்பாரு. 50% மார்க் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த இதில் 50% எடுத்துருந்தா அதுக்கப்புறம் நல்ல மார்க் எடுக்கலாம். அலட்சியமா இப்போ ஏற்று விட்டுட்டு போர்டு எக்ஸாமுக்கு முதல் 1 மாசம் மட்டும் போர்டு எக்ஸாம் வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இது. அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். 5 மணிக்கு மேலேனா கொஞ்சம் நிறுத்திங்க, ஒரு நாள் பாருங்க, நான் வந்து நின்று அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் படிக்க வைங்க, சரிங்களா? நன்றி. Thank you, sir. Thank you. It is over to sir. ரொம்ப அருமையான ஒரு மனிதர். எந்த சொன்னாலும் கேட்கிறாரு. பையனுக்கு இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்களா? அந்த வகையில் மிகச்சிறந்த நிர்வாகி. அதே மாதிரி அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான பிரின்சிபல் அமைஞ்சிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, மதிய வேலையில் கொஞ்சம் வெளியில் காட்டாக தான் இருக்குது. கரெக்டாக இருக்கு, ஸ்பீச் கரெக்டாக இருக்கா? ஸோ உங்கள் அனைவரையும் இருகாலம் கூப்பி வணங்கி மகிழ்கின்றேன். எதுக்காக உட்காந்துருக்கோம்னா, ஒரு 30 வருஷம் நம்ம படிக்கலாம். நம்ம பேரண்ட்ஸ் இப்போ நம்ம படிக்கும்போது நம்ம அப்பா அம்மா ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. இப்போ எனக்கெல்லாம் வந்து எங்கள் அப்பா அம்மா ஸ்கூலில் கொண்டு கூட சேர்க்கலைங்க. நான் அந்த காலத்தில் இப்படி கையெழுத்து சொன்னாரு, ஸ்கூலில் நல்லா இருக்கு, டைம் நல்லா இருக்கு, பேர் இருக்கலாம்னாரு. நானே சொன்ன பேரை தான் இருந்தாரு. ஆக்சுவலாக நான் சொன்ன பேரே வேற. என்னோட பேர் வந்து ஆக்சுவலாக தேவ விரதன் அப்படின்னு சொல்லி அப்பா வச்சிருந்தார். பீஷ்மரோட பேரு. பீஷ்மரோட பட்ட பேர் வந்து பீஷ்மருக்கு பட்ட பேர். ஒரிஜினல் பேர் தேவ விரதன். நான் இப்படி வேல் கொடுத்து சொல்லும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தேங்க. 5 வயசுல தெய்வ விருதுன்னு சொன்னேன். அதை அப்படியே எழுதிட்டாரு. அது கடைசி அப்படியே மெயின்டைன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்திலேருந்து வந்தது நம்ம பேரண்ட்ஸ்லாம், நம்ம இருக்கிறவங்களாம். ஸோ இன்னைக்கு நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கும்போது எவ்வளோ கஷ்டப்படணும்னு நமக்கே தெரியும். அன்னைக்கு நம்ம காலையில ஸ்கூல்ல கிளம்பி போகும்போது பார்ப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பையன் நைட்டு படுத்தாலும் கூட பார்க்க மாட்டாங்க. என்னெல்லாம் தான் வந்தாங்க. எனக்குலாம் வந்து அப்பா அம்மாவோட அரவணைப்பு இருக்கும், எல்லா எல்லாமே இருக்கும். மற்றபடி நம்மள கண்டிக்கிறதே கிடையாது. சனி ஞாயிறு டோட்டலா வெளியில அந்த மாதிரி காலகட்டத்துல இருந்து வளர்ந்து வந்து இன்னைக்கு பார்த்தா வெரி காம்படிட்டிவ்.
எல்லா இடத்துலையும் காம்படிட்டிவ், எல்லா இடத்துலையும் பிரச்சனையும் இருக்கா இல்லையா? நம்ம பையனை விட்டு ஒரு மணி நேரம் நம்ம தனியாக இருக்க முடியல, பொண்ணு விட்டுட்டு வீட்டுல இருந்து ஒரு மணி நேரம் வெளியே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்தாலும், எல்லா வசதிகளும் எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சாலும் ஒரு பக்கம் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குதான் செய்யுது இல்லையா? வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. நம்ம படிக்கிற காலத்துல சயின்ஸ் மேத்ஸ் இது ரெண்டு தான், அதுக்கு போனா ஆர்ட்ஸ் அப்படின்னு விட்டுருவாங்க இல்லையா? இன்னைக்கு அப்படி கிடையாது. ஹியூமானிட்டிஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், எவ்வளவோ சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு பசங்க இன்ட்ரெஸ்ட் தகுந்த மாதிரி. ஸோ எல்லா பேரண்ட்ஸுக்கும் நிறைய தெரிஞ்சுக்கும். இது ரொம்ப புதுசா சொல்றது கிடையாது. ஐஏஎஸ் எழுதணும்னு நினைச்சாங்க. ஐஏஎஸ் எழுதும்போது ஐஏஎஸ் எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதுறது தமிழ்லேயே எழுதணும்னு ஒரு வைராக்கியம் அவருக்கு. அவங்க முன்னாடி கொஞ்சம் பேர் எழுந்தாங்க, அவரோட பேரெல்லாம் எழுதினாரு. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. வெட்டியிலே கிடையாது. நான் சொல்றது 90s 1990 தமிழ்ல எந்த விதமான புத்தகம் இல்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு இருக்கும், கான்ஸ்டியூஷன் இருக்கு, அந்த புக்கு உண்மையே இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா டிசைன் பண்ணிட்டு வார்த்தை கொடுத்துட்டு டெல்லிக்கு போய் உட்காந்து ஒவ்வொரு புக்கையும் தமிழாக்கம் பண்ணி கொடுத்தாங்க. அப்பதான் இறைவு சட்டத்தாரு அவங்க அம்மா ஐஏஎஸ் இல்லையா? ஸோ இதுதான் நடந்தது. ஸோ பேரண்ட்ஸோட டெடிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் கொண்டு வர முடியும். கண்டிப்பா நம்ம டெடிகேஷன் இருக்கணும். பட் அது எதை நோக்கி இருக்கணும்னா குழந்தைங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை நோக்கி இருக்கணும். நம்ம விருப்பத்தை நோக்கி இருக்கக்கூடாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீ எங்க சுத்தணும் திரும்ப அங்கே போயிட்டு என்ஜினியரிங் படிக்கணும்னு என்னோட நேற்று கூட நைட் இந்த ப்ரோக்ராம் என்னோட ஃப்ரெண்டு பேசினேன். ஒரு ஆர்மியில இருக்காரு. அவர்கிட்ட பேசும்போது சொன்னாரு, என் பையனுக்கு வந்து வேலைமாதிரி படிக்க வச்சுட்டு திரும்ப வெளியில் வந்து என்ன பண்ணுறது தெரியல, ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் போனோம், எல்லாம் பண்ணிட்டு ஸ்கோரிங் பார்த்தாங்க, இன்ஜினியரிங் நல்லா இருந்துச்சு, ஆனால் மெடிக்கல் தான் போகணும்னு சொல்லிட்டு நீட் எழுத ஆரம்பிச்சிட்டான். நீட் படிக்க ஆரம்பிச்சிட்டான். படிச்சுலாம் முடிச்சுட்டு அப்புறம் நீட் நினைச்சு எழுதி வந்து கடைசியில் இன்ஜினியரிங் தான் ஜாயின் பண்ணிட்டான் லாஸ்ட் இயர். ஸோ ஸ்டூடெண்ட் என்ன ஆழ் மனசுல அதிக விருப்பம் இருக்கோ அதான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஒரு பையன் ஐஏஎஸ் ஆகணும் முடிவு பண்றாங்க. அந்த உட்காந்து ஒரு பையன் இன்னைக்கு பார்த்தா இப்படி இருக்கலாம், அவன் நாளைக்கு ஐஏஎஸ் ஆகணும் நினைச்சுட்டாலும் வச்சுங்களேன், நான் தடுத்து வைக்க முடியாது. இந்த பசுமரத்தை அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசுல என்ன விதை விடுதோ இந்த மீட்டிங்லாம் எதுக்கு வைக்கிறதுன்னு கேட்டாக்க 2 விஷயத்துக்காக நம்ம பயிற்சின்னு சொல்லுவோம். ஒரு ட்ரைனிங் இல்லை ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கணும். ஒன்று நாலேஜ் லெவல் விடுவாங்க. அது யாருக்காக இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி. இன்னைக்கு வந்த பொருளுக்கு தெரியும், இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு ஹியூமானிட்டி சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்கு. நமக்கு தெரிஞ்சிருக்காதுங்க, நான் சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா ஒரு பாப்பாவும் கேட்கும், அப்பா பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குங்க, அது என்னமோ புரியா படிப்பாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையெல்லாம் இருக்கலாம். பட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து பெரிய விஷயம். இப்போ இன்டர்நேஷனலோட ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சில இருக்கோம் இல்லையா? அதுல ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது ரெண்டும் நமக்கு நல்லா தெரியும். ஐஆர்எஸ் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், ஐஎஃப்எஸ் இது தெரியுமா? 22 சர்வீஸ் இருக்கு ஐஏஎஸ்ல. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாருக்கும் தெரியும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் படிப்பு இருக்கு, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ். அதுல இருந்து ஐஎஃப்எஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தனியா, இன்டோ ஃபாரின் சர்வீஸ். இன்டோ ஃபாரின் சர்வீஸ் அப்படிங்கிறது ஹையஸ்ட் போஸ்ட். இப்போ கமிஷனர், அம்பாசிடர், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்தியாவில் வந்து அம்பாசிடர்லாம் இருக்காங்க. இதெல்லாம் படிக்க வைக்கிறது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் முக்கியமாக இருக்கும். ஃபியூச்சரில் பொலிட்டிக்கல் சயின்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸ்னா ஈரான் கூட ஏன் வார் நடக்குது, அங்கே என்ன பிரச்சனை, அந்த மக்களோட பிரச்சனை என்ன, இப்போ இலங்கையில் என்ன பிரச்சனை, இந்தியாவில் என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கு, ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்லாம் திங்க் பண்ணணும் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த சான்சஸ்ல உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது ஒரு லெவல். ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு கோர்ஸ் பிரில்லியன்ட் சிபிஎஸ்சி புதுக்கோட்டை உள்ள தஞ்சாவூர் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஹியூமானிட்டிஸ்ல. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். சஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அது இருக்கு அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ். இதை நாலேஜ்னு சொல்லுவோம். அது நமக்கு ஒரு சின்ன செய்தி கிடைக்குது. அதுக்கு வந்து ஸ்கில்ன்றது ஒரு பையன் போனது நம்ம டெவலப்மெண்ட்ல ஸ்கில்ன்றது ஒரு முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்ஃபோன் இருக்குன்னு, அந்த செல்ஃபோன் வந்து சாதாரணமாக கேட்டு போச்சு, சரியா ஆகல, ஒரு அவசரமா ஒரு மெசேஜ் எடுக்கிறோம், ஒரு டிடி எடுத்துருக்கோம், டிடி வந்து ஸ்கேன் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்புறோம். அனுப்புறது மொபைல்ல அவர் வெயிட்டிங்ல இருக்காரு, ஃபிளைட்ல ஏற போறாரு, அடுத்த செகண்ட் அனுப்பிடணும், ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு நினைக்கும் போது செல் ஒர்க் பண்ணல. என்ன பண்ணலாங்க? செல் ஒர்க் பண்ணல, லோட் ஆகல, போகல, என்ன பண்ணலாம்? ஸோ சிம்பிள், செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி மட்டும்
திரும்ப ரீகனெக்ஷன் கிடைச்சது. வெரி சிம்பிள் ப்ராசஸ். சரி, இப்போ செல் வந்து தண்ணீர்ல விழுந்துருச்சு, இமீடியட்டா என்ன பண்ணணும்? எடுத்து அடிக்கடி ஆன் பண்ணி பார்க்கணும் இல்லையா? உட்காரதான் சொல்லி தண்ணீர் அப்படியா? எந்த பண்ணணும்? இமீடியட்டா பேட்டரி கட்டி காய வைக்கணும், அரிசி வைக்கணும், இதெல்லாம் கதை சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு தெரியுமா? நிறைய செய்திகள் ஊடகங்கள் நிறைய சொன்னது கூட விஷயம். இது வந்து ஒரு சின்ன ஸ்கீம், மைனர் ஸ்கீம். சரியா? சின்ன மைனர் ஸ்கீம். இதே இதுல ஒரு பேட்டரி பிளாக்கா தெரியுது செல்லுக்குள்ளார அப்படின்னு சொன்னாலும் நம்ம ரிப்பேர் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஸ்கீம் வேணும். அதுலயும் ஒரு கடையில் கொடுத்து நம்ம சரி பண்ணணும். இப்ப எனக்கு ஹார்ட்ல ஒரு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க, கொஞ்சம் ஜீரகம் கட்டி குடிச்சா சரியா போயிடும் அப்படின்னு ரொம்ப வலிக்குது, டாக்டர் தான் போகணும். அது பெரிய ஸ்கீம். ஸ்கில்லுக்கு பெரிய அளவு அமௌண்ட் இருக்கு உலகத்துல. நாலேஜுக்கு ஒரு காலத்துல நாலேஜ் மட்டும்தான், நாலேஜ் இருந்தா போதும் அப்படின்ற காலகட்டம் அப்படிங்கிற அதுக்கு அடுத்த ஸ்கில். ஒரு டாக்டர் ஒரு ஹார்ட் ஆபரேஷனுக்கு ஒரு half an hour to 45 minutes ஒரு ஆபரேஷனுக்கு 5 lakhs சார்ஜ் பண்றாங்க. எவ்வளவு? 5 lakhs. நம்மளோட சேலரி எவ்வளவுங்க? பெரும்பாலோட வருஷ சேலரி கூட இருக்காது இல்லையா? சாதாரண ஒரு காரணத்தாகவே நம்ம செலவு பண்ணுற ஒரு டாக்டரோட சர்ஜரிக்கு ஒன்று. ஏன்? இந்த ஸ்கில், அந்த நுணுக்கம், சரிங்களா? ஸோ ஸ்கில், நாலேஜ் அடுத்து ஸ்கில், அந்த அளவுக்கு வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது ஆட்டிடியூட், மூணாவது பாயிண்ட். இந்த மூணு தான் மனுஷனை வந்து வகைப்படுத்தும். ஒரு மனிதனை முறைப்படுத்தும், பெரிய அளவு வளர்க்கும். அது குழந்தைகளாக தான் நல்லா இருக்கும். நாலேஜ் ஸ்கில் இருக்கு, அடுத்தது ஆட்டிடியூட். நம்ம ஒரு சின்ன வீடியோ பார்த்தா அந்த ஹிந்தி லாங்குவேஜ்ல இருக்கும். ஒரு டோர்ல உள்ள என்ட்ரிக்காக, போஸ்ட் என்ட்ரிக்காக போறாங்க. அது வந்து ஒரு மறைவான இடம். அந்த இடத்துல ஒரு பையன் போறான். அந்த பையன் போகும்போது செக்யூரிட்டி பக்கத்தில் நிற்கிறாரு. அந்த அம்மா அந்த சிஇஓ, அந்த கம்பெனியோட சிஇஓ பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 100 ரூபா கட்டு இருக்கு இல்லையா, அந்த பணத்தை வந்து அந்த என்ட்ரன்ஸுக்கு போடுறாங்க. போட்டோன்னா அந்த பையன் சொல்றாரு, செக்யூரிட்டி சொல்றாரு, சார் நீங்க பணத்தை விட்டுட்டு போடுங்க, எடுத்துக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு அந்த பையன் மேலே போயிடறாங்க ஏற்றி. அடுத்து ஒரு பொண்ணு வராங்க, ரொம்ப டிக்டாப்பாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 100 ரூபா கட்டு போடுறாங்க. சும்மா நடந்து வரும்போது, சார் உங்க பணம் எடுத்து போறீங்க, எடுத்துட்டு போகணும்னு சொல்லி எடுத்துட்டு போறாங்க. அடுத்து ஒரு பொண்ணு வராங்க. அவங்கள்ட்ட சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றாங்க, எடுத்துட்டு ஏன் அது என்னோட பணம் யாரும் எடுத்துட்டு போயிருக்காங்க, எடுத்துட்டு போகணும்னு சொல்லி எல்லாமே பிஎஸ்சி முடிச்சுக்காங்க. சர்டிஃபிகேட்ல வெளியிட்டு கடைசியில் சிஇஓ யாரை செலக்ட் பண்ணான்னு தெரியுமா? யாரை செலக்ட் பண்ணாங்க? கடைசியா அந்த பொண்ணு தான். ஏன்? அந்த இடத்துல நாலேஜோ ஸ்கில்லோ வேலை கிடையாது. நம்மளுடைய மனோபாவம் எப்படி கூட எல்லாத்தையும் தாண்டி. சரியா? யாரும் ஜெயிக்க முடியல. மனோபாவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவங்க ஜெயிக்க முடியும், நல்லா இருக்கவங்க தான் ஜெயிக்க முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட் இதுதான். இப்போ நம்ம பசங்க படிக்கிறதுல வந்து நாலேஜ் லெவலாக இருக்கும். 10th 11th நாலேஜ் தான். பெருசாக ஒன்றும் நம்ம ஸ்கில் கற்றுக்க மாட்டோம். இப்போ இன்ஜினியரிங், மெடிக்கல், வெட்டரி அப்படின்னு போகும்போது ஸ்கில் கற்றுக்கணும். ஸ்கில், அந்த ஸ்கில்லுமே இப்போ எத்தனை பேர், நான் ஓப்பனாக பேசுறேன், நான் ஒரு டாக்டராக பேசல, ஒரு உங்களில் ஒருத்தராக தான் நான் பேசுறேன். எவ்வளவு பேர் பெரிய ஐஏஎஸ் இருக்கலாம், ஐபிஎஸ் இருக்கலாம், எவ்வளவு பெரிய போனாலும் கரப்ஷன்ல மாட்டிக்கிறாங்க. என்னங்க பிரச்சனைங்க? மனோபாவம், ஆட்டிடியூட் பிரச்சனை. ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன கதை சொல்றீங்க. மம்முட்டி வந்து ஒரு நைட்டு ஒரு 11 ஒரு காட்டுக்குள்ள வர, காட்டுக்குள்ளா பெரிய லாங் போயிட்டு வந்துருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது ஒரு பேரண்ட்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. மழை ஊற்றிட்டு இருக்கு. அவங்க பிரெக்னன்ட், டெலிவரி டைம்ல இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்குள்ள ஆலையில பஸ் வரல, அந்த பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி காரில் ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு நேராக வந்துருக்காரு. வந்ததுக்கு போது இவருக்கு பேச்சு கொடுக்கல. யாரும் அவங்க குழந்தைங்க பார்த்துருக்காங்க, பேச்சு கொடுக்கல. இவருக்கு ஒன்றும் இல்லை. இவருக்கு என்னடா நம்ம வந்து இவருக்கு ஆளு மம்முட்டிலாம் தெரியல. ஸோ ரொம்ப பெரிய ஆளு, நம்மளுக்கு ஒன்றுமே சொல்ல. இவங்களாம் படம் பார்த்துருக்கோம், நல்லா பார்க்கலையா, பார்த்துதான் பேசணுமே என்ன நினச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. கொடுத்தோன்னா வேற இருக்கக்கூடாது, இறக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. போயிட்டு
கதவு சாத்திட்டு கிளம்பலாம் நினைக்கிறாரு. சரி நம்ம வேலை தெரிஞ்சு கிளம்பலான்னு அங்கேயும் அந்த ஃபாதர் வர்றாரு, அவங்க அப்பா முடியாதாரு. அப்படியே வந்து பாக்கெட்ல தேர்றாரு, கையில தேர்றாரு, ஏதோ ஒரு 2 கிழிஞ்சு நோட்டு இருக்கு. அந்த நோட்டு எடுத்து கொடுக்குறாரு. தம்பி ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, என்னால இப்போ இதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அப்பதான் அது புரிஞ்சுதான். இப்பதான் சீரோ அந்த இடத்துல அந்த சீரோ அந்த 2 ரூபாவோட வீட்டுல இருந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுக்கிறான். எவ்வளவு பெரிய ஆளாலும் அந்த இடத்துல என்ன ஹெல்ப்போ அதான் விஷயம். சரிங்களா? சோ ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளவு பெரிய ஆளாலும் விஷயம் கிடையாது, எவ்வளவு பெரிய ஆளாலும் அதை ஸ்டாண்ட் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன் ஐபிஎஸ்ஆ இருக்கும், ஐஎஸ்ஆ இருக்கும், சாதாரண விஓல இருந்து பெரிய லெவல் வரையும் சாதாரண ஒரு கரெக்ஷன்ல ஒரு பிரச்சனை இல்லை. எவ்வளவு மாட்டோம், எவ்வளவு பிரச்சனை வருது, சம்பாதிச்சா மெயின்டைன் பண்ண முடியல. ஒரு நம்ம டெய்லி பேப்பர்ல பார்க்குற விஷயம் தான். ஒரு தாசில்தார் வீட்டுல 10,000 கோடி பணம் எடுக்கிறாங்க. ஒரு தாசில்தார் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? சோ அவர் படிச்சு வளர்ந்து வந்து விதமான ரைட்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் எங்க போச்சு இந்த மனோபாவம், ஆட்டிடியூட் தப்பா போச்சு. புரியுதுங்களா? நிறைய சம்பாதிச்சா நல்லா இருக்கலாம் இருக்க முடியுதா அப்படின்னு தான் இருக்குது. சோ இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லலாம். நம்ம குழந்தைங்களை மிக முறையா அழகா வளர்க்கணும். சாதாரண நான் சிம்பிளா நடப்பேன். ஒரு சாதாரண பெட்டிகளை வச்சிருக்கேன், அன்னைக்கு குடும்பத்தை நடத்துறாங்க இல்லையா? சோ அப்ப ஏன் நம்மளால நம்ப முடியாது இல்லையா? சோ ஒரு பையனை நல்லா வளர்த்துக்கணும், நல்லா வளர்த்து மேல கொண்டு வந்து முக்கியம். பெரிய ஆளான மட்டும் விஷயம் கிடையாது, அது மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த திறமையும் அந்த ஆளுமையும் உள்ளுக்குள்ள இருக்கணும், இந்த மனோபாவம் இருக்கணும், இந்த ஆட்டிடியூட் உள்ளதுக்குள்ள இருந்தே ஆகணும் கண்டிப்பா. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். நான் சாதாரணமா சொல்றேன், நம்ம இன்னைக்கு வந்து சார் யாராவது வந்து சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார், இங்க இருந்து டெல்லி எவ்வளவு கிலோமீட்டர் சார்? சும்மா சொல்லுங்க சார். நீங்க தான் சார், டெல்லி எவ்வளவு கிலோமீட்டர் சார் இருக்கும் சார்? சும்மா உத்தேசம் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. 2500 கிலோமீட்டர் ஏர்போர்ட் சார், 2500 கிலோமீட்டர் டெல்லி இருக்கு. சரியா? இப்ப 2500 கிலோமீட்டர் டெல்லி நம்ம போயிட்டோம். போயிட்டு திரும்ப வரணும்னா எவ்வளவு கிலோமீட்டர் வரணும்? 2000 கிலோமீட்டர் சுத்தி இருந்தா கொஞ்சம் கூட வரும். அதோட நார்மலா 2500 கிலோமீட்டர் தான் இருக்கும் இல்லையா? ரைட். இது எல்லாருக்கும் தெரியுது, கண்டிப்பா தெரியுது. இப்ப உங்க வீடு வந்து 10 கிலோமீட்டர்னா 10 கிலோமீட்டர் வந்தாச்சு, திரும்ப 10 கிலோமீட்டர் திரும்ப போகணும். நான் உங்களுக்கு பிரச்சனையே சொல்லுறேன். இன்னைக்கு சமூகம், சமுதாயம், நம்ம குழந்தைகள் பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, சயின்ஸ் இருக்கு, மேத்ஸ் இருக்கு, சயின்டிபிக்கா திங்க் பண்ணுவோம். இது தெரிஞ்சிச்சு. எப்படி நம்ம காலேஜ் பண்ணுவோம், வீடு 10 கிலோமீட்டர் நிறைய போய் வந்ததாலையும் கேட்டதாலையும் தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு பிரெயின் இருக்கு இல்லையா? மூளையில பிரெயின்ல ரைட் லெஃப்ட் அப்படின்னு 2 பகுதி இருக்குல்ல? சொல்லுவாங்க, இந்த பகுதியில் அடிபட்டா இந்த பகுதியில எழுத்துரும், இந்த பகுதியில் அடிபட்டா இந்த பகுதியில் எழுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பிரெயின் 2 பக்கம் இருக்கும்போது 2 வேலைகள் செய்யும். ஒன்று வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணும், இன்னொன்று ஆர்டிஸ்டிக்கா திங்க் பண்ணும். லாஜிக்கலா திங்க் பண்றது இப்படி 2000 கிலோமீட்டர் போனா 2000 கிலோமீட்டர். இப்போ வந்து சென்னை போனா 350 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர்னா 400 கிலோமீட்டர் போனா திரும்ப 400 கிலோமீட்டர் ஆகணும் அப்படின்னு இது லாஜிக்கல் எல்லாருக்கும் தெரியும். நம்ம பையனை கேட்ட கூட கும்பகோணம் எங்கடாங்கன்னா இங்க இருக்குன்னு சொல்லிடுவோம். இது லாஜிக்கலா நம்ம எல்லாருமே ரெடி ஆகிடும். ஆர்டிஸ்டிக் பிரெயின். இப்போ நம்ம போறது வந்து டெல்லிக்கு 2500 கிலோமீட்டர் மேடம் சொன்ன மாதிரி போயாச்சு. திரும்ப வருதுங்கிறது லெஃப்ட் பிரெயின். ரைட் பிரெயின் வேலை செய்து போயாச்சு, திரும்ப வரணும் 2500 கிலோமீட்டர் வரணும். எனக்கு லெஃப்ட் பிரெயின் ஒர்க் பண்ணல, ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஒர்க் பண்ணுச்சு. நான் எங்க நிற்கலாம்? டெல்லியில கொஞ்சம் தூரத்தில் வந்து நிற்போம். எனக்கு நிம்மதி இருக்குமா? நீங்க உங்களை வந்து நைட் 8 மணி இங்கே உட்கார வச்சு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கண்டிப்பா என்ன ஃபெசிலிட்டிஸ் என்ன கொடுத்தாலும் ஒத்துறாது. 9 மணிக்கு உட்கார வச்சா முடியவே முடியாது, 12 மணிக்கு உட்கார வச்சா சான்ஸே கிடையாது இல்லையா? எப்படியாவது நிறுத்தி அடிச்சு வெளியில வரணும்னு தோணும். இப்போ நான் 2500 கிலோமீட்டர் டெல்லி போயிட்டேன், எல்லாரும் தான் செய்யணும் போயாச்சு. திரும்ப ஒரு வேண்டியது லெஃப்ட் பிரெயின் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுது, ரைட் பிரெயின் ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ ரைட் பிரெயின் எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில வேலைகள் இருக்கு. அதுதான் நம்ம செய்யணும். குழந்தைங்களுக்கு பழைய காலத்தில் நீதி போதனைன்னு ஒரு கிளாஸ் இருக்கும் ஸ்கூல்ல. நீதி போதனை நம்ம எவ்வளவு பேர் நீதி போதனை கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் வயசாக 40+ 50+ அட்டன் பண்ணிக்கலாம்.
நீதிபதி கிளாஸ் நிறைய ஊடகங்கள் நிறைய செய்திகள் எல்லாம் வருது. இருந்தாலும் அதுல இருந்து அர்த்தம் வேற, அதோட அர்த்தமே இதுதான். நாலேஜ் ஸ்கில் ஆட்டிடியூட், நாலேஜ் ஸ்கில்லும் வந்துருங்க ஆட்டிடியூட் வருது தான் இந்த விஷயம். அந்த லெஃப்ட் பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணிடுச்சுன்னா திரும்ப நான் டெல்லியிலேருந்து வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி, இங்கேருந்து வீட்டுக்கு போனாலும் நமக்கு நிம்மதி. 10 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டில் போய் படுத்துனாலும் நமக்கு நிம்மதி இல்லையா? வெரி சொபஸ்டிகேட்டட் ஹோட்டல் தங்க வருஷம் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. மொத்த நாள் இருக்க முடியுமா? சயின்ஸ் வச்சுட்டு பெருசா பண்ண முடியாது, தெரிஞ்சுங்க. அவ்வளோதான் விஷயம். லெஃப்டா லாஜிக்கலா இருக்கணும்னா அப்படிதான் இருக்க முடியும். ஹியூமனிட்டிஸ் சொல்றாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம லாஜிக்கல் மட்டும் இல்லாம ஆர்டிஸ்டிக்காக திங்க் பண்ணணும். குழந்தைங்களை திங்க் பண்ண வைக்கணும். டெல்லி போனா திரும்ப அவ்வளவு கிலோமீட்டர்ஸ் வரணும். வரணும்னா என்ன பண்ணணும்? ஆர்டிஸ்டிக் பண்ணணும். ஆர்டிஸ்டிக் அப்படின்னா என்னன்னு கேட்டா நம்ம மனசு எதெல்லாம் பிடிக்குதோ அதை செய்யணும். புரியுதா? இதுதான் ஆர்டிஸ்டிக். பையனுக்கு பிடிச்சது சீரியஸா இருக்கும். சாதாரண ஒரு டிராயிங் இருக்கும். சாதாரண ஒரு டிராயிங் வரைக்கும் எவ்வளவு அமைதி தருவோம் மனசு. எத்தனை பேரோட பசங்க டிராயிங் வரைவாங்க? அவங்களுக்கு நல்ல ஊக்கப்படுத்தணும். நிறைய டெய்லி ஒரு பேப்பர் கொடுத்து பண்ண சொல்லணும். சிம்பிளா சின்ன சின்ன டெக்னிக்லாம் கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு படம் ஒரே ஒரு படம் இருக்குங்க. ஏதோ அந்த ஃப்ளோரை வரையணும் அப்படின்னு சொன்னா இது சிம்பிள் டெக்னிக். ஒரு படம் இருக்கு A4 இருக்கு அப்படின்னு சொன்னா A4 8ஆ மடிங்க. 8ஆ மடிச்சுட்டு அதே மாதிரி 8ஆ மடிச்சு ஒரு பேப்பர் வச்சுங்க. ஒவ்வொரு கட்டத்துல என்னென்ன வரையணுமோ அதை வரைய சொன்னா போதும். சொல்ல புரியுதா? ரொம்ப ஈஸி டெக்னிக். ஒரு படம் ஒரு பிக்சர் இருக்கு, அந்த படத்தை 8ஆ மடிக்கணும். 4ஆ மடிச்சு 8ஆ மடிச்சுட்டு இன்னொரு பேப்பர் அதே சைஸ்ல இருக்கு 8ஆ மடிச்சுட்டு அந்தந்த கட்டத்துல என்னென்ன இருக்கோ அதை வைக்கலாம். இன்னும் 9 போட்டுக்கலாம். பென்சில்ல 9 போட்டு திரும்ப போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த போட்டோ வீட்டில் மாட்டி வைக்க சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பையன் இருக்கு, உங்களுக்கு பொண்ணு வந்து இது நம்மளே செய்யலாம். சூப்பர் சூப்பர். பேர் என்ன தம்பி? பேர் என்ன? ராஜீவன். வெரி குட். வாழ்த்துக்கள். ஸோ அதே மாதிரி இது ஒரு பாயிண்ட். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு கிளி வளர்க்குறதா இருக்கலாம், ஒரு பூனை வளர்க்குறதா இருக்கலாம். ஸோ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எந்த விஷயம், ஒரு சின்ன செடிக்கு தண்ணி ஊற்றுறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் பேலன்ஸ் பண்ணாதான் நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அதை புரியாமலே நடக்குது. அதான் விஷயம். நம்ம நிறைய ஆர்டர் பண்றவங்க அதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா தூங்கணும் இல்லையா? தூங்காமலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா மைண்ட் கரெக்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ மைண்ட் கரெக்ஷன் தருவதுக்கு நம்ம தூக்கம் இருக்கு. தூக்கம் இல்லாம ஏதாவது இருக்க முடியுமா? இத்தனை தூங்காம இருக்க முடியுமா? அதே மாதிரி லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஈக்குவலா ஒர்க் பண்ணணும். எவ்வளவு தூரம் போகணுமோ அவ்வளவு தூரம் திரும்ப வர அளவுக்கு அந்த பக்கம் பெரிய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு. டாக்டர் APJ அப்துல் கலாம் தெரியும். அவர் என்ன பண்ணுறது தெரியுமா? மிகப்பெரிய சயின்டிஸ்ட். ஒண்ணுமே இல்லை, படிக்க பைசா இல்லாத காலத்தில் கூட விண்ணி பறக்க ஆசைப்பட்டவர் கலாம். கட்டி தொட்டி எங்கும் அவர் பேச்சு பரவசமாய் இருந்தது. காரணம் என்ன? காரணம் எப்படி அவரால் மட்டும் முடிந்தது? வினாடிகளை விட வேகமாக முன்னேற ஒண்ணுமே இல்லை. தெரியும் இல்லையா? நமக்கு கதை தெரியும். மிகப்பெரிய எக்ஸாம்பிள். வெளியிலாம் கிடையாது, ஃபாரின்லாம் கிடையாது, தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் நடந்த கதை. ஒண்ணுமே இல்லை, படிக்கிறதுக்கு பைசா கிடையாது. எப்படி அவரால் முடிஞ்சது? ஸோ மனதிற்கால் மாற்றம் உண்டு. கண்டிப்பா நம்ம பையன் நம்ம பொண்ணு என்ன நினைக்கிறாங்களோ அதை அச்சீவ் பண்றதுக்கான அத்தனை குவாலிட்டியும் அவங்கள்ட்ட இருக்கும். அதுக்கான எல்லா விதமான சக்திகளும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். கண்டிப்பா டெஃபினட்டா எந்த சந்தேகம் கிடையாது. எந்த பைசா இல்லை, என் பையனுக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீ என்ன பையன் படிக்கணும்னு நினைக்கிறா இல்ல பொண்ணு படிக்கணும்னு சொல்றாங்களோ அதுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு செடியை வச்சுட்டு நீ இந்த பக்கம் வளருன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சூரிய ஒளி பக்கம் திருப்பி வளரும். நீங்க இருட்டில் வச்சுக்கீங்க, சாதாரண வச்சுங்கன்னா நேரம் வளரும். ஒரு செடிக்கு அதான் நிலைமை. அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு உண்மையே இல்லை நான் சொல்றது. தண்ணி ஊற்றணும், உரம் போடணும். எந்த அளவுக்கு உரம் போடணும், எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும், அந்த அளவுக்கு அது வளரும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஒரு காய்கறி கொடுக்குறது, பழம் கொடுக்குறது ஃபியூச்சர். ஸோ அந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு என்ன விருப்பப்படுறாங்களோ அதை நீங்க படிக்க முடியும். சரியா? ஒரு 10th முடிச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. ஸோ உண்மையிலேயே டிப்ளமோ கோர்சஸ் லோயர் லெவலில் இருந்து இதெல்லாம் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியாது. உண்மையே இல்லையா? பழைய காலத்தில் இருந்து வந்தாங்க. எனக்கு தெரியும். ஒரே ஒரு
ஐபிஎஸ் ஆஃபீஸர் சாதாரண கிளர்க்காக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாம்ல எழுதி வந்தாலும் இன்னைக்கு நிறைய பேர் வந்துருக்காங்க. ஒண்ணுமே முடியாதவங்க நிறைய சக்சஸ் பண்றாங்க. டாக்டர் நந்தகுமார் அப்படின்னு வெப்சைட்ல போடுவாங்க, ஐஆர்எஸ் நந்தகுமார் போடுங்க. ஐஆர்எஸ் நந்தகுமார் பசங்களுக்கு தெரியும், இல்லைன்னா சொல்லுங்க. ஐஆர்எஸ் நந்தகுமார் சென்னையில் இருக்காரு. இஸ் அன் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஆஃபீஸர். ஐஆர்எஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ். நமக்கு தெரிஞ்சது ஐஏஎஸ் நிறைய பார்த்துருக்கோம், ஐபிஎஸ் பார்த்துருக்கோம். ஐஆர்எஸ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஒரு பெரிய கம்பெனி. எந்த கம்பெனி வேணாலும் நீங்க எடுத்துங்க, அதோட ஆடிட்லாம் பார்க்கறது ஐஆர்எஸ் தான். ஸோ மல்டி மில்லியனர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய சான்சஸ் இருக்கு ஐஆர்எஸ்லாம் பண்ணும்போது. ஸோ அப்படி ஒருத்தர் தான் அவருக்கு என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க, 10th இருந்து +2 படிக்கிறதே கஷ்டம். +2 முடிக்கும்போது கஷ்டம் என்னன்னா மினிமம் லெவலில் பாஸ் பண்ணிருக்கேன். காரணம் என்னன்னா மூளையில் வளர்ச்சி இல்லை. மூளையில் வளர்ச்சி இல்லைன்னா ஞாபகமே இருக்காது. இப்போ இவர் பார்த்துட்டு அந்த பக்கம் தெலுங்கு வந்து அவர் யாரும் கேட்பாரு. அந்த மாதிரி மனநிலை அவரோட இயல்பான நிலை, அது வேறு வழி கிடையாது. ஸோ அவர் இருந்தார். அவர் படித்தாக்க சொல்லுவார், ஒரு பேஜ நான் 100 தடவை படிக்கணும். நீங்கள் 2 தடவை படித்தா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நான் 100 தடவை படிக்கணும். அந்த 100 தடவை படித்து அப்படின்னா ஐஏஎஸ் படிக்கிறது எவ்வளோ படிக்கணும். அது எப்படி படித்தாருன்னா +2 முடிச்சுட்டு போய் டிகிரி கோர்சஸ் கேட்கும்போது எந்த காலேஜ்லேயும் இடம் முடியும் சென்னையில். ஏன்னா இவருக்கு டிஸ்கிரிப்ஷன் அந்த டிசீஸ் பேர். ஸோ அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. யாருமே செய்யல. கடைசியாக ரொம்ப கெஞ்சி கூட்டாடி ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணாரு. ஜாயின் பண்ணிட்டு ஒரு டிகிரி வாங்கிட்டாரு. டிகிரி வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு சும்மா 10 ரூபாய் வச்சுட்டு கடைகளில் வேலை பார்த்துட்டு நைட்டு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு டைம் கேட்குறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு கேட்குறாரு, இப்போ அந்த டிகிரி வச்சுட்டு என்ன பண்ணுறது, நாக்கா வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சும்மா எதேச்சா பேசுவாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு டிகிரி இருந்தால் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு சும்மா சொன்னதுதான், ஐஏஎஸ் ஆகலான்னு. ஸோ உடனே அவர் என்ன பண்ணிக்கிறது, எப்படி ஐஏஎஸ் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாலேஜ் எடுத்து ஐஏஎஸ் படிக்கலாம்னு சொல்லிங்கன்னா அப்ளை பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் அட்டம் எக்ஸாம் அவங்க போய் உட்கார்றாரு. 300 கொஸ்டின்ல 120 கொஸ்டின் தாண்டி வர படிச்சு எழுதுறது. இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டம். செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அட்டம்ப்ட்ல பில்லியன்ஸ் கிளியர் பண்ணிட்டாரு. மெயின் இன்டர்வியூ எல்லாம் கிளியர் பண்ணி இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஈக்குவலான சர்வீஸ், அது அதோட பெட்டர்னு கூட சொல்லலாம் மானிட்டரி லெவலில். ஸோ ஐஆர்எஸ் நந்தகுமார் இடத்துல சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ், அவர் நிறைய ப்ரோக்ராம்ஸும் பண்ணுறாரு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பேரண்ட்ஸுக்கு நிறைய டீச்சிங் அண்ட் கோச்சிங் சென்டர்ஸ் மாதிரி பண்ணுறாரு. ஸோ பாருங்க, ஸோ ஒன்றுமே முடியாத அவரால், முடியாதுன்னு நினச்ச அவரால் அவர் இப்போ முடியும்னா நம்ம பசங்களாம் ஏங்க முடியாது, ஏன் முடியாது சொல்லுங்க. எல்லாத்துக்குமே தேவைன்னு ஒன்று இருக்கும். தேவை இருந்ததுன்னா கண்டிப்பாக தான் இருக்கும். சரியா? ஸோ பசங்களுக்கு தேவைகள் இன்னைக்கு அதிகமாக தான் இருக்கு. ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா சாதாரணமாக பிரச்சனை வந்து ஐஃபோன் வேணும்னு கேட்குற அளவுக்கு தான் பசங்க இருக்காங்க. ஸோ தேவைகள் எக்கனாமிக் நீட் அதிகமாக இருக்கு. சாதாரண +2 படிக்கிற பசங்க கேரளாவில் ஒரு பையன் செல்லில் ப்ரோக்ராம் மைக் பண்ணி மட்டும் சம்பாதிக்கிறான் பல லட்சங்கள். 10th படிக்கிற பையன், 7th படிக்கிற பையன் ஒரு பையன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பழைய காலத்தில் நினச்சி பார்க்க முடியுமா இந்த சான்ஸை? கிடையாது. இன்னைக்கு அவ்வளோ சான்சஸ் இருக்கு. சம்பாதிக்கிறதுக்கும் சரி, வெளியில் போகிறதுக்கும் சரி, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் சரி, இந்தியாவிலையும் சரி, அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் இன்ஜினியரிங் காலேஜ் அழகப்பாக சேரும்போது எங்கள் காலேஜ் வந்து திறந்து விட்டாங்க. எஞ்சி முடிச்சு எல்லாம் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதா, வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அக்ரி போனேன். அக்ரி போனது சொன்னாங்க, இல்லை இதுலேயும் படிச்சு வேலை கிடையாதுண்ணா, அடுத்து எங்கேயா போகலான்னு. அப்புறம் நான் வெள்ளேரி ஜாயின் பண்ணேன். ஸோ வெள்ளேரி முடிக்கும் போது எனக்கு வேலை இல்லைன்னாங்க. அப்போ ஐஏஎஸ் எழுத ஆரம்பித்தேன். ஸோ அதில் உள்ள நாலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வேர்ல்டில் இன்னோவேஷன் அப்படின்னு இன்னோவேஷன் புதுசாக கண்டுபிடிக்கிறது, ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்குது. கண்டுபிடிக்காம இல்லையா? ஒரு இடத்துல டப்பா ஃபோன் இருந்துச்சு. டப்பா ஃபோன் இருக்கும்போது R&D வச்சுருப்பாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஒவ்வொரு கம்பெனிஸ்லையும் வச்சுருப்பாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு குரூப் வச்சுருப்பாங்க.
யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பான், சார் இந்த தப்பா போன ஒரு சின்ன கேமராவில் வச்சுருந்தோம்னா அவன் ஃபோட்டோ அவனே எடுத்துக்குவான், இன்னொருத்தர் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்குவான்னு சொல்லி. அப்போ அவனுக்கு எவ்வளோ பொழுது கிடைச்சிருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபோன் வரும்போது இல்லையா? ஸோ ஒரு இனோவேஷன், அந்த டெக்னிக், இந்த ஸ்கில், இதை டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு மக்களுக்கு, எவ்வளவோ தேவைகள் இருக்கு. ஒரு ஹார்ட் சர்ஜரியை அந்த ஹார்ட் சர்ஜரி 5 லட்சம் ரூபாய் அங்கே பண்ணுறதுக்கு இங்கே உட்காந்து பண்ணுற அளவுக்கு இப்போ அதெல்லாம் பண்ணுறதுல ஒரு ஹார்ட் சர்ஜரி நடக்கணும். எங்கள் டெல்லியிலேருந்து மேனேஜ் பண்ணி ரோபோட்டிக்ஸ் வந்துருச்சா இல்லையா? இன்னும் 10 வருஷத்துல எல்லாமே வந்துடும். ஸோ இதுக்கெல்லாம் ஆட்கள் வேணும். எங்கே இருக்காங்க? நம்மளால பண்ண முடியுமா? இங்கே இருக்கிற யாராவது ரோபோட்டிக்ஸ் தெரியுமா? நம்ம ஆப்ரேட் பண்ண முடியுமா? நம்ம ப்ரோக்ராம் எழுத முடியுமா? நம்ம பசங்க தான் வந்து எழுதணும் இல்லையா? கொரோனா பார்த்தோம், கொரோனால டிசீஸ் பெரிய பிரச்சனை, எவ்வளோ பேர் செத்து போனாங்க நமக்கு தெரியும். பார்த்தோம், பயந்தோம், இருந்தோம். அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும். யார் கண்டுபிடிக்கிறது? இந்த அடுத்த ஜென்ரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு அந்த ஆக்கமும் ஊக்கமும் நம்ம தான் கொடுக்கணும் இல்லையா? எல்லா வகையும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒன்றுமே இல்லை, எந்த திசையில போனாலும் செழிப்பா வருவான். அந்த நம்பிக்கை இருக்கணும் அவர்கள். ஐயோ எக்கனாமிக்ஸ் பொலிட்டிக்ஸ் சொன்னா ஒரு கரஸ்பாண்ட் சொல்லிட்டாரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொண்டு இருக்குன்னு, அதை போய் எடுத்து போறாங்க. எல்லாரும் சயின்ஸ்ல போய் ஒர்க் பண்ண முடியாது. சயின்ஸ்ல போய் நம்ம திரும்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ் போவோம். ஏன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி கூட அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் போகிறேன்னு சொல்லுவோம். நிறைய பேர் பார்ப்போம், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மெடிக்கல் போவாங்க. போன வருஷம் நீட் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் முடிச்சாங்க ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணு. முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, பிஜி ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். நீட் பிஜி தான் 2 வருஷம் 3 வருஷம் உட்காந்து படிக்கிறாங்க, நிறைய செலவு பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் ஐஐடிஸ் இல்லை எக்ஸாம் வைக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கோர்ஸ் 10 சீட் இந்தியாவில். டாடா இன்ஸ்டியூட், டாடா மற்ற பெரிய இன்ஸ்டியூட்ஸ் கம்பேர் பண்ணி ஐஐடி கராக்பூரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த இன்ஸ்டியூட் 10 பேர் தான் தேவைப்படுச்சு. இந்த பொண்ணு வந்து ஓபிசி ஆல் இந்தியா ரேங்க்ல 4வது ரேங்க். ஆனால் 3 பேர் தான் ஓபிசி செலக்ட் பண்ணலாம். இந்த பொண்ணு ஒரே அழகாக என்ன பண்ணுறது தெரியலப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஒரு பொண்ணு ரிசைன் பண்ணிச்சு. முன்னாடி இந்த 3ல் ஒரு பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஜாயின் பண்ணிச்சு. சென்னையிலேருந்து என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு. ஸோ ஐஐடி காரக்குடில் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். நீ மெடிசன் படிச்சிருப்பான், என்ஜினியரிங் தவிராங்க சரியா? இப்போ என்ஜினியரிங் படிச்சிருப்பான், மெடிசனுக்கு வரலாம். என்ஜினியரிங் படிச்சுட்டு அதே மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு வரலாம் சரியா? ஸோ சான்சஸ் ஆர் மோர். முன்னாடிலாம் லிமிட்டட், டாக்டர் படிச்சா டாக்டராக தான் இருக்கணும், என்ஜினியரிங் படிச்சா இன்ஜினியராக தான் இருக்கணும் இல்லையா? அப்படிதான் இருந்துச்சு. இப்போ தமிழ் படிச்சுட்டு என்ஜினியரிங் படிச்சுட்டு தமிழ் துறையில் வேலை பார்க்குறாங்க தெரியுங்களா? நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. இந்த 10th என்ன பிரச்சனைனா, 10th முடிச்சதுக்கப்புறம் எந்த குரூப்பை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ஜாலியாக எதை கேட்குறாங்களோ அதை எடுத்துக்கணும். அவ்வளோதான், சிம்பிள், அழகாக படிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். நான் நிறைய பேசுவேன், இருந்தாலும் உங்களோட தேவைகளுக்கு தகுந்த மாதிரி பேசுறேன். ஏன்னா உங்களை உட்கார வைக்கிறது எனக்கு மட்டும் இல்லை, சார் நினைக்கிறது இல்லை. பசங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அவங்களுடைய ஃபைனான்சியல் கண்டிஷன் பார்க்கணும், டிஸ்டன்ஸ் நம்ம பார்க்கணும். இது 3 தான் மெயினா. பட் நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு பிடிச்சிடாதீங்க. அது ஒன்றும் நம்ம சொல்ல முடியும். ஸோ அவனுக்கு புரியலன்னா நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கூல்லேயே அவங்க டீச்சர்ஸே சொல்லுவாங்க இவருக்கு இது நல்லா வரும் அதெல்லாம் வரும்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓரியன்டேஷன் கூட நீங்கள் பண்ணலாம். அதாவது 10th முடிச்சோம் இவங்க வந்து பேரண்ட்ஸு எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா கிளாஸ் டீச்சர்ஸ் நீங்கள் உட்காந்து ஒரு சரி சூப்பர் சூப்பர். ஸோ அந்த மாதிரி பண்ண கூட ஈஸியாக இருக்கும். மற்றபடி எதில் வேணாலும் நம்ம ஜெயிக்கலாம், எந்த துறை எடுத்தாலும் நம்ம ஜெயிக்கலாம், எந்த துறையில் எடுத்தாலும் ஜெயிக்கலாம். வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற காலகட்டம் இருந்த போது எல்லா வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறத விஷயம் ஒரு சின்ன கவிதையோட பிடிச்சுங்க. மற்றவர்களுக்கு நீயே வழியாவாய் அப்படின்ற கவிதை. ஒழுங்குபடுத்தப்படாத விலங்குகளின் ஒளி பெரும் சத்தம், ஒளியை ஒழுங்குபடுத்தினால் மனிதன் அது வழியானது. உன்னை நீ ஒழுங்குபடுத்த மற்றவர்களுக்கு நீயே வழியாவாய். எண்ணங்களை கனவுகளாக்கும் உன்னால் நிச்சயம் முடியும், அவற்றை காட்சிகளாக்கவும். தொலை தூரத்தில் இல்லை, நீ தேட வாய்ப்புகள், அதை வசதியாக காலடியிலேயே. அந்த வினாடிகள் வியக்க வேண்டும், உன் வெற்றியின் வேகத்தை கண்டு. திட்டவட்டமாக நீ தீர்மானித்து விட்டால் எட்டாவது உயரமும்
எளிதில் கேட்கும் கிட்டாத வாழும் சரத்தன கேட்கும் தோல்விகள் மற்றும் வெற்றிகள் தரும். நன்றி. கவலைப்பட இல்ல, அவன் படிக்கல இருந்து கவலைப்படணும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கூட சொல்லுங்க, அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, மேத்ஸ் இருக்கு, ஸோ சயின்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, பயாலஜி இருக்கு. ஸோ அது எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக அவன் ஃபீல் பண்றானோ அந்த சப்ஜெக்டை வெரி ஸ்ட்ராங்காக படிக்க சொல்லணும். 100க்கு 100 வாங்கிட்டானா, 100க்கு 80 வாங்கிட்டானா மற்ற சப்ஜெக்ட்ல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன் பிரெயின் அப்படிதான் செயல்படும். புரியணும் முதல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு படிக்கவே மாட்டான்னு முடிவு பண்ணுவோம். திரும்ப அதுக்கு ரீஇன்செட் ஆயிடும் மைண்ட்ல. ஸோ எந்த ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டோம்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அதனால நீங்க கவலையே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவனை எவ்வளவு தூரம் வேணும்னா தோச்சிடலாம். சரிங்களா? இந்த பிரெயினோட கெப்பாசிட்டி இதை புரிஞ்சுக்காம தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் திணறோம். சிக்கல்கள் இந்த இடத்துல தான் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு சப்ஜெக்ட் பண்ண கிடையாது, ஒரே ஒரு பாடம். நான் வந்து டீச்சிங் எடுத்திருக்கேன். 10th ஸ்டூடெண்ட்டுக்கு, +2 ஸ்டூடெண்ட்டுக்கு, காலேஜ் முடிச்சவங்க எடுத்திருக்கேன். அப்புறம் பார்க்குறது வந்து ஒரு SBI பேங்கோட மேனேஜர் வந்து +2க்கு நீங்க தான் கிளாஸ் எடுக்கணும்னு சென்னையில். நான் எனக்கு சமூகம் இல்லை, சும்மா படிச்சுட்டு போது ஒரு இன்ஸ்டியூட்ல கிளாஸ் எடுத்தேன். 10th பார்த்தா எல்லாத்துக்கும் சண்டை வந்துச்சு. +2க்கு நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ண போறாங்க. ஸோ காரணம் என்னன்னா இந்த விஷயம், ஒரு பாடம் அப்படி இல்லையா, ஒரு பாடத்துல ஒரு பகுதி நல்லா பண்ண சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன்னொன்று நான் சொல்லுவேன், 11th வந்தோன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம், அந்த எக்ஸாம் வெரி ஸ்ட்ராங்கா பண்ண சொல்லுங்க, நல்லா படிக்க சொல்லி. அந்த ஒரு பாடத்தில் ஜெயிச்சானா அவன் 80 வாங்கிட்டான்னு வச்சுக்கேன், 180 இல்லை 190 வாங்கிட்டானா அதுக்கு கீழே நல்லா இறங்கவே முடியாது. ஏறிதான் இறங்க முடியாது. நீங்க என்னைக்காவது 90 மார்க் வாங்கினா வந்து 20 மார்க் இருக்கு பாக்குறீங்களா? முடியாது இல்ல. 20 மார்க் இருக்கிற 90 மார்க் வாங்க முடியாது. ஏன்னா அவன் செட்டப் அப்படியே வச்சிடறாங்க. இவன் வந்து அதான் மட்டும்தான் போயிட்டு வருவான், சென்னைக்கு போயிட்டு வார்த்தையாவது நம்மளே இப்படி பண்றது அப்படி கிடையாது. ஒரு தடவை அனுப்பிட்டு வந்தோம்னா சரியாயிடும். சரிங்களா? சூப்பர், தேங்க்யூ. அதே மாதிரி இப்ப இந்த ஸ்கூல்ல வந்து நிறைய விஷயங்கள் இன்னோவேட்டிவா செஞ்சுட்டே இருக்காங்க. ஒரு குக்கிராமத்துல இருந்தாலும் கரஸ்பாண்டன்ஸ் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் என்னென்னலாம் பண்ணலாமோ அதை மேக்ஸிமம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய அந்த கேட்டு எக்ஸாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிடுங்க.